உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. எதை பற்றினா ஆன்லைனில் நடக்கிற ஒரு ஸ்கேமுங்க. ஸ்கேம் சென்ஸ் ரொம்ப பெருசாக இல்லைங்க, ஆனால் சின்னதாக பெருசாக நடக்குது. எப்படின்றத பார்ப்போம். இப்போது நம்மள ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எல்லாமே ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வெப்சைட்டில் பார்த்து வாங்கவும் இல்லை அப்படின்னா யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்து வாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களாம் ரொம்ப ட்ரஸ்டடு. ஒன்று வாங்குகிற ப்ராடக்ட்டில் சில குளறுபடி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அனுப்புகிற பைசா, அந்த ப்ராடக்ட்டு இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துடும். பட் ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபையரோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்கன்னா, சில ஆஸ்பெக்டில் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை எப்படி என்ஷூர் பண்ணிக்கணும், இல்லை எந்த விதத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம பைசா அனுப்பலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த பர்சனோட மொபைல் நம்பர் கெட் பண்ணிவிட்டு நீங்கள் அவருக்கு கால் பண்ணுறீங்க. அப்புறம் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்சனோட ரியல் லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல வச்சுருக்காங்க, ஷாப்பில் பண்ணுறாங்களா இல்லை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் யாராவது அவர் இருக்கிற லொக்கேஷனில் இருந்தால் அந்த கடைக்கோ இல்லை அவரோட வீட்டுக்கோ பார்த்துட்டு அது கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் அந்த பர்சனுக்கு தெரியும், ஓகே இவங்க இந்த இடத்துலேருந்து நம்மளை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம ஏதாவது ட்ரபுள் ஆகிடுச்சுன்னா நமக்கும் அது ட்ரபுள் தான். நம்ம சரியாக அந்த வேலையை செய்யலனாவோ இல்லை நம்ம பைசா ஏமாத்தலன்னு நினைக்கிறனாவோ நமக்கு ட்ரபுள் தான் அப்படின்ற அந்த பர்சன் வந்து என்ஷூர் பண்ணிவிட்டு, இன்கேஸ் அவர் வந்து ஏமாத்துகிற பர்சனாக இருந்தால் டெஃபினட்டாக நம்மளை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பார், அவாய்ட் பண்ணுவார் நம்மகிட்ட அதை பண்ணாமல். நீங்கள் அது தெரியாமல் நம்ம வெறுமனே பார்த்துட்டு பர்சன் பேசுகிறத பிடிச்சிட்டு அப்படின்னு கம்மியாக கொடுக்குறாங்க, மற்ற இதில் 4000 ஆகுது, இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது டெஃபினட்டாக நமக்கு ட்ரபிள் தான். எல்லோரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரலங்க. ஆனால் இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஹேபிட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு கால் பண்ணுறீங்கன்னா, அது 1000 2000 இருக்குது அப்படின்னா, இவர் வந்து 1300 தரேன், 1500 தரேன்னு போட்டிருப்பார். நீங்கள் அதை நம்பி அவருக்கு வந்து பேசிவிட்டு, ஓகே அங்கே 500 காட்டிலும் 500 நமக்கு இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு அனுப்புவீங்க. அவர் பைசா வாங்கினோடனே, சார் இன்றைக்கி அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன், அங்கே போய்ட்டுருக்கேன், இங்கே எவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் பாயிண்டில் என்ன ஆகுனா, அவர் நம்மகிட்டேருந்து அந்த பைசா வந்து ஏமாற்ற பார்ப்பார். நீங்கள் 1 வீக் ஃபாலோ பண்ணுவீங்க. இன்வெட்டில் உங்களுக்கு மற்ற ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்தாவோ இல்லை டெஃபினட்டாக அந்த பர்சன்ட்டு நம்ம இன்வெட்டு வாங்க முடியாது அப்படின்ற சமயத்தில் அதை வந்து விட்டுருவோம், அந்த பைசா வந்து விட்டுருவோம். ஸோ இதை வந்து நிறையா ஒரு சில பேர் மட்டும்தான் அது வந்து நமக்கு லாஸ் ஆனாலும் சரி, அவன் எந்த லொக்கேஷன் இருக்கிறான் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப ரேர் கேஸ். பட் மோஸ்ட் ஒரு 70% பீப்புள் வந்து நிறையா அது வந்து ஏமாற்றுறதுல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சனோட ரியல் லொக்கேஷன் வந்து தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுட்டு மட்டும் அப்புறம் அவர்கிட்ட பேசுகிற எல்லா கம்யூனிகேஷன் ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பகத்தன்மையாக இருந்தால் மட்டும் உங்களுடைய பைசா வந்து அவருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்ல விதமாக வாங்கி பயன்பெறுங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே.